அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு டின்னர் ரெசிபியோ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மாவை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கப்பு வெங்காயத்தை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு 150 கிராம் போன்லெஸ் சிக்கனையும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறேன். 2 நிமிஷத்துலேயே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்குள்ளே நமக்கு மாவு ரெடியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்படியே நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு போடுமோ அந்த மாதிரி நீங்கள் மாவு வழட்டி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை ஓரத்தில் வச்சு அப்படியே சுருட்டிட வேண்டியதாங்க. ஓரத்தில் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய தோசைக்கல்லா ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.